வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 24 ஜூலை 2024 தேதியில் தேய்பிரையில் வரக்கூடிய திருதியை திதியில் சந்திராஷ்டமம் என்பது திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு காலத்தின் கோலம் அப்படிங்கிற சொல்லிருக்கிற மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு கடவுளே வந்து இறங்கி உங்களுடைய குறையை கேட்டு உங்களுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய அளவில் அருமையான காலமாக இருக்கு. இதை பயன்படுத்தி கொள்ள நீங்கள் இன்றைக்கு நவகிரக ஸ்தலத்திற்கு சென்று வழிபடுவது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு திருப்புமுனை தரக்கூடிய நாள். வாழ்க்கையில திருப்புமுனை என்பது மாறி மாறி வரும். நல்ல திருப்பங்கள், கெட்ட திருப்பங்கள். இன்று நல்ல திருப்பங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் இருப்பதனால இன்றைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்பது விஷ்ணு பெருமான். மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான நாள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய நாள் என்பது விரல்ல எண்ணிடலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாளாக இன்று உங்களுக்கு வருகிறது. உங்களுடைய லட்சியம் நல்ல லட்சியமாக இருக்கும் பட்சத்தில் அது எதுவாக இருந்தாலும் அதற்கான பேஸ்மெண்ட்டை நீங்க இன்னைக்கு போடலாம். கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் அற்புதமான நாள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய சகோதர சகோதரிகளின் மூலியமாக நல்ல பலன்கள், அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இன்னைக்கு அண்ணா, தங்க, அக்கா, தம்பியெல்லாம் யாரும் பார்த்துக்கிறதே இல்லை. ஆனால் அந்த சொந்தங்கள் விட்டு போகாமல் இருக்கணுங்கிற காரணத்துக்காக இன்னைக்கு உங்களுக்கு உங்களோட சகோதர சகோதரிகளின் ஆதரவு என்பது வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல திருப்பத்தை தரும். சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் என்பது நண்பர்களின் மூலியமாக அனுகூலம் தரக்கூடிய நாள். எதிரிகளை வெல்லக்கூடிய நாள். நண்பனை பெறுவது, எதிரியை வெல்வது எவ்வளோ பெரிய வெற்றி வாழ்க்கையில. அப்படிப்பட்ட சக்சஸ்ஃபுல்லான டேவா தான் இன்னைக்கு உங்களுக்கு வருது. கன்னிராசினியர்களுக்கு இன்றைக்கு டிராவல் பண்ணக்கூடிய நாள். ஏதாவது உங்க இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கோ, சிட்டிக்கோ, இல்லை வெளிநாட்டுக்கு கூட பிரயாணம் செய்யக்கூடிய நாள். இந்த பிரயாணத்தின் மூலியமாக புதிய வாழ்க்கை, புதிய வாய்ப்புகள் தொடங்கக்கூடிய நாளாக வருகிறது. துலாம் ராசினியர்களுக்கு குடும்பங்கள் ஒன்றாக சேரக்கூடிய நாளாக வருகிறது. பிரிந்து போன குடும்பங்கள், அதாவது கூட்டு குடும்பமாக இருந்து பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாக சேரக்கூடிய நாள். பழைய உறவுகளை சந்தித்து மறுபடி நடந்த பழசையெல்லாம் பேசி அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக வருகிறது. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு, எஸ்பெஷலி காவல்துறை, சட்டத்துறையில் பணியாற்றக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நீங்கள் எடுத்த ஒரு கேஸ், ஏதோ ஒரு கேஸ் உங்களுக்கு ஃபேவரபிளாகவும் பாசிட்டிவான ரிசல்ட்டும் வரக்கூடிய நாளாக வருகிறது. தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் அற்புதமான நாள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பெத்த பசங்க நீங்களே பெருமை அடைகிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்வாங்க. அதை விட என்ன சந்தோஷம் ஒரு பேரண்ட்ஸுக்கு வேணும். அப்படிப்பட்ட அற்புதமான நாள் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் அற்புதமான நாள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனையோ நாட்கள் வாழ்க்கையில கடந்து வந்தாலும் ஒரு சில நாட்களை மறக்க முடியாது. அப்படிப்பட்ட அருமையான மலரும் நினைவுகளை தரக்கூடிய நாள். எப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்ல மூமெண்ட்ஸ், நல்ல மெமரிஸ் எல்லாம் கிரியேட் பண்ண போறீங்க. இந்த நாளை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளவும். கும்பராசினியர்களுக்கு அற்புதமான நாள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, தாயாருடைய ஆசீர்வாதம். தாயாருடைய ஆசீர்வாதம் மட்டும் ஒருத்தர் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அதுக்கு மேல என்ன சார் வேணும்? அம்மாவுடைய அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்காத எத்தனை உயிர்கள் இன்னும் கஷ்டப்படுறாங்க. ஆனா உங்களுக்கு இன்னைக்கு அம்மாவுடைய ஆசீர்வாதம் நிச்சயம். மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாள், கவனமாக இருக்க வேண்டிய நாள். உங்களுடைய மனதையும் எண்ணத்தையும் ஒரு நேர் கோட்டில் செலுத்த வேண்டிய நாள். இன்றைய நாள் என்பது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். கவனமா இல்லைன்னா பிரச்சனை. அதனால நீங்க கவனமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, தியானம் செய்ய வேண்டும். அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று இறைவனை நினைத்து தியானம் செய்ய வேண்டும். நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்று 24 ஜூலை 2024 தேதியில் 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்த அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.